சுற்றுமழி சீரியலில் இனி வரப்போகும் காட்சிகள் ஒவ்வொன்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு பரபரப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கப் போகிறது. நீதிமன்றத்தில் ஜட்ஜ் சொன்ன அந்த ஒரு தீர்ப்பு கர்ணாவை முற்றிலும் நிலைகுலையச் செய்கிறது. இத்தனை நாட்களாக தன்னுடைய பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த கர்ணாவுக்கு இந்த தீர்ப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்து விடுகிறது. தீர்ப்பு வெளியானதும் கோபத்தின் உச்சிக்கே சென்ற கர்ணா வெளியே வந்த திவாகரை பார்த்தவுடன் தன்னுடைய கோபத்தை முழுவதுமாக அவர் மீது காட்ட ஆரம்பிக்கிறார். என்னை அட்வொகேட்டாக வைத்துக்கொண்டு இந்த வழக்கை எந்த நிலையிலும் மீண்டும் திறக்க விடமாட்டேன் என்று உறுதி கொடுத்துவிட்டு இவ்வளவு பணத்தை என்னிடம் வாங்கிக் கொண்டீர்கள். ஆனால் இப்போது என்னுடைய நிலை என்ன அப்படின்னு கர்ணா கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு திவாகர் மிகவும் கோபமாக என்கிட்ட வந்து சத்தம் போடுறதால மட்டும் நடந்தது மாறிவிடாதுன்றது சொல்கிறாரு. நீங்க செய்த தவறு சாதாரணமானது கிடையாது. உங்களுக்கு எதிராக ஏற்கனவே கிடைத்திருக்கும் ஆதாரங்களை வைத்தே உங்களை சிறைக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றியது நான்தான் என்று திவாகர் கர்ணாவுக்கு நினைவுபடுத்துகிறார். நீங்கள் செய்த காரியத்தின் விளைவுகளை இனிமேல் நீங்களே சந்திக்க வேண்டும் என்றும் அவர் எச்சரிக்கிறார். இதைக் கேட்டதும் கர்ணாவின் கோபம் இன்னும் அதிகமாகிறது. தன்னுடைய கையில் இருந்த அதிகாரமும் பணமும் மெதுவாக தன்னை விட்டு நழுவிக் கொண்டிருக்கிறது என்பதை கர்ணா உணர ஆரம்பிக்கிறார். ஆனால் அதற்குள் மற்றொரு பக்கம் வெற்றியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்கிறது. நீதிமன்றத்திலிருந்து அனைவரும் வெளியே வந்ததும் வெற்றியை பார்த்து அபி உடைந்து போய் அழ ஆரம்பிக்கிறார். இத்தனை ஆண்டுகளாக தன்னுடைய குழந்தை அனுபவித்த வேதனையும் கஷ்டமும் நினைவுக்கு வருவதால் அபியால் வெற்றியை மன்னிக்கவே முடியவில்லை. வெற்றி அபியின் காலில் விழுந்து தன்னை மன்னித்து விடுமாறு கதறி அழுதாலும் அபி மனதை மாற்றிக்கொள்ள மறுக்கிறார். எந்த ஜென்மத்திலும் உன்னை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அபி மிகவும் வேதனையுடன் கூறுகிறார். 10 வருடங்களாக தன்னுடைய குழந்தை அனுபவித்த நரக வேதனைக்கு காரணம் வெற்றியின் செயல்கள்தான் என்று நினைத்து அபி கதறுகிறார். வெற்றி எந்த வார்த்தையும் பேச முடியாமல் அப்படியே நின்று விடுகிறார். சுடருக்கும் வெற்றியின் நிலையை பார்த்து மனதில் வலி ஏற்படுகிறது. ஒருபுறம் தன்னுடைய அம்மாவின் வேதனையை புரிந்து கொள்ளும் சுடர், மறுபுறம் தன்னுடைய அப்பா இவ்வளவு அவமானப்பட்டு நிற்பதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறார். இறுதியில் அனைவரும் அபியின் வீட்டுக்கு சென்று விடுகின்றனர். ஆனால் யாரும் வெற்றியை அழைக்கவில்லை. எல்லோரும் தன்னை விட்டு விலகி செல்லும் அந்த தருணத்தில் வெற்றிக்குத்தான் எங்கே செல்ல வேண்டும் என்பதே தெரியாமல் போகிறது. தனியாக சாலையில் நடந்து செல்லும் வெற்றியின் முகத்தில் வருத்தமும் குற்ற உணர்ச்சியும் மட்டுமே தெரிகிறது. பல ஆண்டுகளாக செய்த தவறுகளின் விளைவுகள் இப்போது ஒவ்வொன்றாக தன்னை வந்து தாக்குகின்றன என்பதை வெற்றி உணர்கிறார். இதே நேரத்தில் கர்ணாவின் மனதில் வேறொரு கொடூரமான திட்டம் உருவாகிறது. வெற்றியின் கதை இத்துடன் முடிந்தாக வேண்டும் என்று கர்ணா முடிவு செய்கிறார். தன்னுடைய ஆதிக்கத்துக்கு வெற்றி மிகப்பெரிய தடையாக இருப்பதாக கர்ணா நினைக்கிறார். வெற்றி உயிருடன் இருக்கும் வரை அபிக்கு ஆதரவு இருக்கும். மேலும் வெற்றி இருப்பதால்தான் தன்னால் நினைத்தபடி ஆட்டமாட முடியவில்லை என்று கர்ணா கருதுகிறார். இதனால் வெற்றியை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு அவர் வருகிறார். உடனே யாருக்கோ போன் பண்ணி வெற்றியை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவன் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது என்று கர்ணா மிகவும் கொடூரமாக பேசுகிறார். பணத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி வெற்றியை அழித்துவிடலாம் என்று கர்ணா நினைக்கிறார். ஆனால் கர்ணாவுக்கு தெரியாமல் இந்த உரையாடலின் பின்னணியில் அவருடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகவும் ஒரு உண்மை உருவாகிக் கொண்டிருக்கிறது. ஸ்வேதா கர்ணாவின் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறார். வீட்டுக்கு வந்தவுடன் கர்ணா வழக்கத்திற்கு மாறாக நடந்து கொள்வதை பார்த்து ஸ்வேதாவுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. கேஸ் மீண்டும் திறக்கப்படுவது குறித்து கோபமாக இருப்பதாக கர்ணா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் பேசும் விதமும் நடந்து கொள்ளும் விதமும் ஸ்வேதாவுக்கு புதிதாக தெரிகிறது. வழக்கமாக இவ்வளவு உணர்ச்சிவசப்பட்டு பேசாத கர்ணா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்ற கேள்வி ஸ்வேதாவின் மனதில் எழுகிறது. ஸ்வேதா கர்ணாவை சமாதானப்படுத்த முயற்சிக்கும்போது அவர் தன்னுடைய அக்கா மீது இருக்கும் பாசத்தை காரணமாக கூறுகிறார். அபி சிறையில் இருக்க வேண்டும், அவளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற கோபத்தில்தான் இப்படி நடந்து கொள்கிறேன் என்று கர்ணா சொல்கிறார். ஆனால் ஸ்வேதாவுக்கு அந்த விளக்கம் முழுமையாக நம்பிக்கையை தரவில்லை.
கர்ணாவின் பேச்சில் ஏதோ மறைக்கப்பட்ட உண்மை இருப்பதாக அவருக்கு தோன்றுகிறது. மகேஷை பாட்டியுடன் உள்ளே செல்லச் சொல்லிவிட்டு ஸ்வேதா அங்கிருந்து விலக முயற்சிக்கிறார். ஆனால் கர்ணா தன்னுடைய அறைக்குள் சென்று பார்வதியின் புகைப்படத்தை பார்த்து பேசிக் கொண்டிருப்பதை ஸ்வேதா கவனிக்கிறார். அப்போது கர்ணா பார்வதியிடம் பேசுவது போல், எல்லாவற்றுக்கும் நீதான் காரணம், அபிக்கு உதவி செய்து விட்டாயா, உன்னை எப்படி விட்டுவிடவில்லை, அதேபோல அவளையும் விடமாட்டேன் என்று பேசுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஸ்வேதா அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார். தன்னுடைய கணவர் உண்மையில் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார். கர்ணா குடித்துவிட்டு உளறுகிறார் என்று நினைத்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் ஸ்வேதாவின் மனதில் ஆழமாக பதிந்து விடுகின்றன. மறுபுறம் வெற்றி தன்னுடைய வாழ்க்கையில யாருமே இல்லாத நிலையில் அலைந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்கு செல்வது, யார்கிடம் பேசுவது என்று தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் புலிக்குட்டியுடன் சேர்ந்து ஒரு வீட்டின் வெளியே உள்ள திண்ணையில் படுத்து உறங்க வேண்டிய நிலைக்கு கூட வெற்றி தள்ளப்படுகிறார். ஆனால் கர்ணா அனுப்பிய ஆட்கள் அவரை தேடி வந்து தாக்குகிறார்கள். வெற்றியை சுற்றி வளைத்து கடுமையாக அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். புலிக்குட்டி அதை பார்த்ததும் வெற்றியை காப்பாற்றுவதற்காக அவர்களுடன் சண்டை போடுகிறார். வெற்றியும் தன்னால் முடிந்தவரை போராடுகிறார். கடைசியில் எப்படியோ வரும் அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவம் வெற்றிக்கு இன்னும் பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. கர்ணா தன்னை உயிரோடு விடப்போவதில்லை என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். உடனே சுடரை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் வருகிறது. சுடர் பள்ளி